எவனோ ஒருத்தர் இந்த ஹெல்மெட் உங்கள் தலையில் மாட்டி விட்டு இந்த ஹெல்மெட் தான் நீ அப்படின்னு சொன்னா நீங்கள் நான் தான் ஹெல்மெட் அப்படின்னு ஒத்துப்பீங்களா? ரீசெண்டாக இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணேன். ஆணவ படுகொலை, தான் மகளையே தான் அப்பா கொண்டிருக்காரு. அது கன்ஃபார்மாக என்ன அப்படின்னு தெரியல, அதுக்கான விசாரணை போய்கிட்டு இருக்கு. ஆனால் ஏன் இந்த அப்பாவுக்கு இப்படி ஒரு தாட், தான் மகள் இத்தனை நாள் பெற்று வளர்த்த மகளை கொல்ல எப்படி மனசு வந்துச்சு, அவரோட மண்டைக்குள்ளே என்ன நடந்திருக்கு, அந்த டீப் சைக்காலஜி தான் இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், நீங்கள் பிறந்தப்ப நீங்கள் யார்? நீங்கள் எதுவுமே இல்லை. ஆனால் இப்போது நீங்கள் ஒரு தமிழன், நீங்கள் ஒரு இந்தியன், நீங்கள் ஒரு இந்த வேலை பார்க்குறவர், நீங்கள் இதெல்லாம் பண்ணவர், அந்த மாதிரி உங்களுக்குள்ள நிறைய ஐடென்டிட்டி இருக்குது. எப்படி உருவானது? இந்த சமுதாயம் உங்களுக்குள்ளே கொடுக்கறது தான். நீங்களும் உங்களோட ஐடென்டிட்டியை தேட ஆரம்பிக்கிறீங்க. நீங்கள் பிறந்ததுலேருந்து நான் யார் நான் யார் நான் யாருன்னு தேட ஆரம்பிக்கிறீங்க. தேடும் பொழுது தான் தமிழ் தாய் வாழ்த்து ஸ்கூலில் கொடுக்குறாங்க. நான் ஒரு தமிழன் அப்படின்னு நீங்கள் உங்களை புரிஞ்சுக்கிறீங்க. தேசிய கீதம் ஸ்கூலில் கொடுக்குறாங்க. நான் ஒரு இந்தியன் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க. இந்த மாதிரி உங்களுக்குள்ளே நிறைய கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஆனால் நல்லா யோசிச்சு பாருங்கள், உங்களால் தமிழ் மட்டும்தான் பேச முடியுமா? இல்லை, உங்களோட பிரெயின் பவரை யூஸ் பண்ணால் கண்டிப்பாக உங்களால் தமிழை தாண்டி எல்லா லாங்குவேஜ்லையும் பேச முடியும். உங்களால் இந்தியாவில் மட்டும்தான் வாழ முடியும்னு நினைக்கிறீங்களா? சத்தியமாக இல்லை. நீங்கள் இந்தியாவில் மட்டும்தான் வாழ முடியும்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் நம்புறீங்க, அதான் நான் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அதனால தான் உங்களால் இந்தியாவில் மட்டும் வாழ முடியுது. நீங்கள் நான் இந்தியன் தான், ஆனால் என்னால் மற்ற நாடுகளையும் வாழ முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களால் கண்டிப்பாக வாழ முடியும். நீங்கள் இந்தியன் அப்படின்ற ஒரு எண்ணத்தை உங்களுக்குள்ளே விதைக்கிறீங்களா? நான் இந்தியன் அப்படின்ற எண்ணம் உங்களுக்குள்ளே ஆழமாக இருக்கு இல்லையா? அந்த ஆழமாக உங்களுக்குள்ளே இந்தியன் அப்படின்ற எண்ணம் இருக்கும்போது நீங்கள் எங்கே போனாலும் சரி, நீங்கள் நான் ஒரு இந்தியன், நான் இங்கே வாழ வந்திருக்கேன் அப்படின்னு தான் உங்களுக்கு தோணும். அதுவே நீங்கள் எல்லாத்தையும் மறந்துடுங்க, நான் இந்தியனும் இல்லை, நான் ஒன்றும் இல்லை, நான் இப்போ தான் புதுசாக பார்க்குறேன் உலகத்தை அப்படின்னு நினச்சி பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த நாட்டுக்கு போகிறீங்களோ அந்த நாடு உங்களுக்கு ஒரு நாடாக தெரியும். அவ்வளோதான். நீங்கள் இப்போ தமிழ் தான் பேசுகிறீங்கன்னா நீங்கள் தமிழ் பேசும்போது நான் ஒரு தமிழன் அப்படின்னு நினைக்கிறீங்க. நீங்கள் மற்ற மொழியை பேசாமல் இருக்கிறதுக்கு காரணமாக தான். நீங்கள் மற்ற மொழியை பேசணும் அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா உங்களால் பேச முடியும். இந்த ஐடென்டிட்டி டெவலப்மெண்ட்டை நம்ம நல்லதுக்கும் யூஸ் பண்ணலாம், கெட்டதுக்கும் யூஸ் பண்ணலாம். இங்கே கெட்டதுக்கு தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுதான் இவங்களுக்கு நடந்திருக்கு. ஒரு பிள்ளையை பெற்று அந்த பிள்ளைக்கு பழம், பாதாம், பிஸ்தா எல்லாத்தையும் வாங்கி கொடுத்து கஷ்டப்பட்டு வளர்த்து அந்த குழந்தைக்கு தேவையான நல்லது கெட்டது எல்லாத்தையும் பண்ணி அந்த குழந்தை தான் ஜாதி இல்லாத இன்னொரு பையனை பிடிச்சிருக்கு அப்படின்ற ஒரே காரணத்துக்காக இது எல்லாத்தையும் மறந்துட்டு அந்த பொண்ணையே எப்படி கொல்ல மனசு வரும்? அதுக்கு காரணம் இந்த ஐடென்டிட்டி டெவலப்மெண்ட்டு தான். இப்போ ஒரு சிலருக்கு ஒரு கேள்வி வரும், நான் 25 வருஷமாக என் பொண்ணை கஷ்டப்பட்டு வளர்த்தனே, என்ன ஜாதி என்ன மதம்னே தெரியாத ஒரு பையனை இப்போ அந்த பொண்ணு லவ் பண்ணுது அப்படின்னா நாங்கள் எப்படி ஏற்றுக்கிறது அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. உங்களுக்கு ஒரு பதில் சொல்கிறேன். இந்த உலகத்தில் வர்ற ஒவ்வொரு உயிரும் உங்களுக்காக வரல, உங்கள் மூலியமாக வருது. அந்த உயிரை தனக்கு பிடிச்ச மாதிரி வாழ வைக்கிறது தான் ஒவ்வொரு உயிரோட வேலையும். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழ வைக்கிறது இல்லை. சரி, அதெல்லாம் கூட விடுங்க. ஏன் உங்களால் மற்ற ஜாதி பையனை உங்கள் பொண்ணு லவ் பண்ண உங்களால் ஏற்றுக்க முடியல? அது ஏன்? ஏன்னா உங்களோட ஜாதி அப்படின்ற ஐடென்டிட்டி உங்களுக்குள்ள ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. நான் சொன்னேன் இல்லையா, சின்ன வயசில் உங்கள்கிட்ட இந்த மாதிரி ஒரு ஹெல்மெட்டை கொடுத்துட்டு இந்த ஹெல்மெட்டு தான் நீ அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? அதுவே இந்த ஹெல்மெட்டை உங்கள் தலையில் தூக்கி வச்சு விட்டு இந்த ஹெல்மெட்டு தான் நீ, இந்த ஹெல்மெட்டு தான் நீ, இந்த ஹெல்மெட்டு தான் நீ, இந்த ஹெல்மெட்டு தான் நீ அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த ஹெல்மெட்டு தான் நானும் அப்படின்னு நீங்கள் நினைக்க ஆரம்பிச்சிருவீங்க. இந்த ஹெல்மெட்டு தான் நான் அப்படின்னு நீங்கள் நம்ப ஆரம்பிச்சிருவீங்க. ஆனால் இந்த ஹெல்மெட் உங்களுக்குள்ளே ஒரு பாரத்தை கொடுத்துட்டு இருக்குன்னு கூட உங்களுக்கு தெரியாது. ஒரு கட்டத்துக்கு மேலே இதை கழட்டி வச்சுட்டா ஏதோ நீங்களே இல்லை அப்படின்ற அளவுக்கு ஃபீல் பண்ணுவீங்க. ஆனால் இந்த ஹெல்மெட்டுங்கிறது உங்களுக்குள்ளே புகுத்தப்பட்டதை தவிர இந்த ஹெல்மெட்டு நீங்கள் இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி ஜாதி வெறி பிடிச்ச பேரண்ட்ஸும் சின்ன வயசில் நான் யார் அப்படின்னு தேடிட்டு இருக்கும்போது யாரோ ஒருத்தவங்க இந்த ஹெல்மெட்டை எப்படி அவங்க தலையில் வைக்கிறோமோ அந்த மாதிரி ஜாதி மதம் எல்லாத்தையும் அவங்க தலையில் ஏற்றிட்டு இதுதான் நீ அப்படிங்கிற மாதிரி அவங்கள ஃபிக்ஸ் பண்ணி அப்படியே வளர்த்துட்டாங்க. இப்போது அந்த தலையில் இருக்குது அப்படின்னு கூட தெரியாமல் அதுதான் நான் அப்படின்னு முழுசாக நம்பி வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ் தான் இந்த மாதிரி செயலெல்லாம் ஈடுபடுறாங்க. அதுக்குன்னு நான் இங்கே இருக்க எல்லா பேரண்ட்ஸையும் ரொம்ப சீப்பாக பேச விரும்பலை. உங்களுக்குள்ளே ஒரு ப்ராசஸ் நடந்திருக்கு, ஐடென்டிட்டி டெவலப்மெண்ட் அப்படின்ற ஒரு ப்ராசஸ் நடந்திருக்கு. அது தப்பாக நடந்திருக்கு. நீங்கள் ஜாதி மதம் அப்படிங்கிற மாதிரி நடந்திருக்கு. அதனால இப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு தப்பாக உங்களுக்குள்ளே ஏற்றப்பட்டிருக்கு. அதை நீங்களே புரிஞ்சுக்கிட்டு சரி இதெல்லாம் இருக்க முடியாதுப்பா அப்படின்றத நீங்களே புரிஞ்சுக்கிட்டு அதை விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களை எந்த ஒரு பையனும் திட்டவும் மாட்டான், யாருமே உங்களை தப்பாக பேச மாட்டாங்க. இப்போ நான் கூட வெறி பிடிச்ச பேரண்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்க மாட்டேன். நீங்கள் இன்னமும் அந்த தப்பான ஐடென்டிட்டிக்குள்ளேயே இருந்தீங்க அப்படின்னா இன்னமும் இந்த சமுதாயம் உங்களை தப்பாக பேசத்தான் செய்யும். ஒரு சில பேர் உங்களை புகழ்ந்து பேசலாம், ஆனால் புகழ்ந்து பேசுகிற யாரோ அவங்க வீட்டில் இந்த விஷயத்தை பண்ண மாட்டாங்க. அவங்க தெளிவாக முடிவெடுப்பாங்க. நல்லா யோசிச்சு பாருங்கள், உங்களுக்கே புரியும். அவங்க தெளிவாக தன் மகனுக்கு என்ன பண்ணணும், அவனுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும்னு தான் நினைப்பாங்க. ஆனால் நீங்கள் இந்த சமுதாயம் சொல்லுது நம்ம இப்படி பண்ணால் நம்மளை பெருமையாக பேசுகிறாங்க அப்படின்றதுக்காக நீங்கள் உங்கள் மகளையோ இழக்க தயாராக இருக்க வேண்டாம். இன்னமும் ஜாதி பெருமை, என்னுடைய பெருமை, என் குடும்பத்தோட பெருமை, என் குலத்தோட பெருமை அப்படின்னு நீங்கள் பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா ஒன்று சொல்லவா, தமிழ் அழிஞ்சதுக்கு காரணமே தமிழ் பெருமை அப்படின்னு சொல்கிறனால மட்டும்தான்.
ஏன் இங்கிலீஷ் வளர்ந்துக்கிட்டு இருக்கு? இங்கிலீஷை வந்து எல்லோரும் ஏன் கற்றுக்கிட்டு இருக்கோம்? இங்கிலீஷ் பெருமைன்னு எவனுமே சொல்ல ஏன் கற்றுக்குறோம்? ஏன்னா அது ஜஸ்ட் லைக் தட் அப்படின்னு போயிடுது. எல்லோரும் ஜஸ்ட் லைக் கற்றுக்கிறதானப்பா அப்படின்ற மாதிரி போயிடுறாங்க. அதனால தான் இன்றைக்கி இங்கிலீஷே நல்லா வாழ்ந்துகிட்டு இருக்கு. ஏன் தமிழ் அழிஞ்சு போச்சு? தமிழ் பெருமை தமிழ் பெருமை தமிழ் பெருமைன்னு சொல்கிறோம்ல, அதனால தான் தமிழ் அழிஞ்சு போச்சு. அது மாதிரி நீங்கள் எதையுமே தூக்கி வைக்கக்கூடாது. ஜஸ்ட் லைக் தட்டுன்னு விட்டீங்கன்னா அதுவே நல்லா வாழும். நீங்கள் பெருமை பெருமைன்னு சொல்லும்போது தான் அது அழிஞ்சு போகும். நீங்கள் உங்கள் ஜாதி பெருசு பெருசுன்னு சொல்லும்போது உங்கள் ஜாதி வாழ்கிற மாதிரி தெரியும். ஆனால் அதுக்குள்ளே இந்த மாதிரி உயிரெல்லாம் போய்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா கடைசியில் உங்கள் ஜாதியே இல்லாமல் போயிடும். ஸோ பெருமை அப்படின்னு நம்ம நினைக்கிற எல்லாமே அழிஞ்சு தான் போகும் அப்படிங்கிறத மண்டையில் ஏற்றிக்கோங்க. டியர் பேரண்ட்ஸ், உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். உங்களுக்குள்ளே இந்த மாதிரி ஏதாவது நெகட்டிவாக யாராவது ஏற்றி விட்டுருந்தாங்கன்னா ப்ளீஸ் அதை தயவு செய்து கீழே இறக்கி வச்சுட்டு ஃப்ரீயாக நீங்களும் வாழுங்க. உங்கள் பிள்ளைகளையும் ஃப்ரீயாக வாழ விடுங்க. ஃப்ரீயாக இந்த உலகத்தை பாருங்கள். இந்த உலகம் எவ்வளோ பெருசு, இந்த உலகத்தில் எவ்வளோ இருக்குது, அதெல்லாம் ஃப்ரீயாக பாருங்கள். ஏன் நீங்களே இதுக்குள்ளே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடக்கிக்கிட்டு அதுக்குள்ளேயே வாழணும்னு ஆசைப்பட்றீங்க? ஃப்ரீயாக நீங்களும் வாழுங்க. ஃப்ரீயாக உங்கள் பிள்ளைகளையும் வாழ விடுங்க. இருக்கிறது கொஞ்ச நாள் தான். ஜாலியாக வாழ்ந்துட்டு எல்லாம் ஜாலியாக போகலாமே. அதை ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டு வாழ்ந்துட்டு கஷ்டமாக போகணும்? ஃப்ரீயாக வாழுங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரீயாக வாழுங்க பேரண்ட்ஸ். ப்ளீஸ் எல்லாரையும் என் அப்பா அம்மாவாக வேண்டி கேட்டுக்கிறேன். ஃப்ரீயாக வாழுங்க, ஃப்ரீயாக இருக்க விடுங்க. உங்கள் பிள்ளைகளையும் ஃப்ரீயாக விடுங்க. இன்னொரு விஷயத்தை உங்களை நினைவுபடுத்திக்கிறேன். உங்கள் பிள்ளைகள் உங்கள் மூலமாக வராங்க, உங்களுக்காக வரல. அவங்கக்கிட்ட உங்கள் ஆசைகள் உங்கள் தலையில் நீங்கள் தேவையில்லாமல் ஏற்றி வச்சுருக்கிறதுல அவங்க தலையில் ஏற்றணும்னு நினைக்காதீங்க. நீங்களே தேவையில்லாமல் தான் வச்சுருக்கீங்க அப்படிங்கிறதே உங்களுக்கு புரியல. அந்த விஷயத்தை அவங்களுக்கு தூக்கி வச்சு விட்டு அவங்களும் சுமக்கணும்னு நினைக்கிறதெல்லாம் நியாயமா? நீங்கள் ஏன் வச்சுருக்கீங்க உங்களுக்கு தெரிஞ்சு அதை தூக்கி வச்சிங்கன்னா கூட ஓரளவுக்கு சரி நான் இதுக்காக வச்சுருக்கேன் அதனால் நீயும் வச்சுருப்பான்னு சொல்கிறதுல ஒரு நியாயம் இருக்குது. நான் எதுக்கு வச்சுருக்கேன்னு எனக்கு தெரியல, நீயும் வச்சு தாண்டா ஆகணும்னா அவன் ஏன்னு கேட்டால் கூட உங்களுக்கு பதில் சொல்ல தெரியல. அப்புறம் ஏன் அதை தூக்கி அவன் தலையில் வைக்கிறீங்க? அது இறக்கி வைங்க அப்படின்னு சொல்லுங்கள். ஃப்ரீயாக இருங்க. உங்களை வேண்டி கேட்டுக்கிறேன். எல்லாத்தையும் இறக்கி வச்சுட்டு ஃப்ரீயாக வாழுங்க, ஃப்ரீயாக வாழ விடுங்க. நன்றி பேரண்ட்ஸ் அண்ட் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்.